ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். என்னன்னு பாக்குறீங்களா? மேங்கோ கத்லி டிஃப்ரெண்டான முறையில் செஞ்சு காட்டுறேன். நீங்க இந்த வீடியோ பார்த்து செய்யணும்னு நினைச்சீங்கன்னா முழுசா வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்பதான் நான் எப்படி செய்யணும்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு மேங்கோ கத்லி செய்ய போறோம். அதுக்காக ஒரு கடாயை வச்சுட்டு அதுல 1 கிலோ சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ இதுல 400 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சுகர் சிரப் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கு, வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் 500 கிராம் மில்க் பவுடர் எடுத்துருக்கோம். அது கூடவே நம்ம 400 ml நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த சுகர் சிரப் பாருங்க ரெடியாக வந்துட்டு இருக்கு. நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த சுகர் சிரப் கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கடாயை சுற்றி தண்ணி தெளிச்சிக்கலாம். எதுக்காக தண்ணி தெளிக்கிறோம்னா, சர்க்கரை வந்து கடாயை சுற்றி சைடில் ஒட்டி இருக்கும், அதெல்லாம் கரைஞ்சி கீழே வர்றதுக்காக தான், முழுசாக மெல்ட் ஆகுன்றதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு விடுறோம். இப்போ இந்த சுகர் சிரப் பாருங்க நல்லா திக்காகி வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கலர் மாதிரி வந்திருக்கிறது. இந்த சமயத்தில் நம்ம மில்க் பவுடரும் நெய்யும் சேர்த்து கரைச்சி வச்சிருக்கோம்ல, அது இதில் சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம மில்க் பவுடர் நெய்யில் மிக்ஸ் பண்ணதுனால இப்போ நெய் தானாக பிரிஞ்சு வரும் பாருங்கள். ஏன்னா மெல்ட் ஆகிறதுனால அது பிரிஞ்சு வருது. அது திரும்பவும் நம்ம கிண்டும் போது அது ட்ரை ஆகிடும். அதனால நம்ம விடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள் நெய்யெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கேசரி கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மேங்கோ கத்லி செய்கிறதுனால அந்த கலர் வரணுன்றதுக்காக நம்ம கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ லைட்டாக கலர் மாதிரி வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம மேங்கோ எமர்ஷன் 2 மூடி ஊற்றிக்கலாம். ஏன்னா அது 2 மூடி சேர்த்துக்கினா தான் நமக்கு அந்த மேங்கோ ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம மேங்கோ எமர்ஷன் சேர்த்துக்கிறோம். அந்த ஃப்ளேவர் அப்படியே கம்மன்னு ஸ்மெல் வருது. செம்மையாக இருக்குது அந்த ஸ்மெல்லு. சாப்பிடவும் அதே மாதிரி அந்த மேங்கோ ஃப்ளேவர்லேயே இருக்கும். இந்த மேங்கோ கத்லி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. இப்போ கிட்ட ஒரு 80% ரெடியாகி வந்துருச்சு. ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். இது வந்து நம்ம சுகர் சிரப் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மில்க் பவுடர் சேர்த்துக்கிறோம். மில்க் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாவே போதும். இது ரெடியாகி வந்துடும். இப்போ இந்த கடாயை சுற்றி நம்ம மேலாக ஏற்றி விடலாம். நம்ம இதை மிதமான சூட்டில் தான் நம்ம பர்ஃபி ஸ்டீனில் போட்டு தட்டணும், இல்லைன்னா அந்த மேங்கோ கத்லி கெட்டி ஆகிடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஏற்றி விட்டு ஆற வைக்கிறோம். கொஞ்சம் நேரம் ஆறி வரட்டும். மிதமான சூட்டில் நம்ம மேங்கோ கத்லி பர்ஃபி ஸ்டீனுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த மேங்கோ கத்லி ஒரு 5 நிமிஷமாக நல்லா ஆறி வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. நம்ம தொட்டு பார்க்குறோம் பாருங்கள். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும் பாருங்கள். நான் காட்டுறேன், கையில் ஒட்டல பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரணும். அப்போ தான் இது கரெக்டான பதம் வந்துச்சுன்னு அர்த்தம். நம்ம அதுக்கு முன்னே நம்ம எடுத்து தட்டிட்டோம்னா கெட்டியாகிடும், அப்புறம் சாப்பிட நல்லா இல்லாமல் போயிடும். அதனால தான் இந்த மாதிரி பதம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு காஜி கத்லி ட்ரையில் போட்டுக்கலாம். ஏன்னா காஜி கத்லி ட்ரை தான் இது வந்து மேங்கோ கத்லின்றதுனால அந்த கத்லி ட்ரையில் போட்டு தான் அது நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பில் வரும். அதுவே நீங்கள் பெரிய ட்ரையில் போட்டிங்கன்னா அது பர்ஃபி ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி கத்லி இதில் போடுங்கன்னு சொல்கிறேன். இப்போ அந்த ட்ரையில் நம்ம நெய் பூசி வச்சுருக்கோம். இப்போ இதை முழுசாக எடுத்து அதில் போட்டுக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடவும் அதே மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கத்லிக்கு இன்னும் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரையில் நம்ம நெய் பூசி வச்சுருக்கோம். அதில் இதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். முழுசாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அந்த விசிறி வச்சுட்டே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ எல்லா பக்கமும் பரவி வரும். இந்த மாதிரி எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இது மேலே நம்ம கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி நெய் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதை முழுசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க மேலே. இப்போ ஒரு ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணுறப்ப அந்த ரோலுக்கு கொஞ்சம் நெய் பூசிடுங்க. இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணுங்க. நமக்கு அருமையான ஃபினிஷிங் வந்துடும். அவ்வளோதாங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்குன்னுட்டு. இப்போ இந்த கார்னரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் வச்சு திருப்பி ஒரு ரோல் இந்த பக்கம் பண்ணுங்க. அருமையான மேங்கோ கத்லி ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கிற இந்த மேங்கோ கத்லி கரெக்டாக ஒரு கத்லி ட்ரையில் முழுசாக வந்திருக்கு. நம்ம சேர்த்துருக்கிற அளவு வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும். வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்களா உங்களுக்கு தெரியும். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். என்னோட அளவு எவ்வளோ போட்டிருக்குன்றது கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது இப்படியே ஒரு 2 மணி நேரம் சில்லுன்னு ஆறி விட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ இந்த மேங்கோ கத்லி 2 மணி நேரமாக நல்லா சில்லுன்னு ஆறி வந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதை நம்ம கட் பண்ண போனோம். ஸ்கேல் வச்சுட்டு ஸ்கொயர் ஷேப்பில் முதல்ல கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல நீட்டு வகையில் கட் பண்ணலாம் இந்த மாதிரி. இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்கொயர் ஷேப் போகிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ண போகிறோம். இதை நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணோம், அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணுறோம். ஒரே மாதிரி ஈவனாக ஒரே மாதிரி வரட்டும், அந்த மாதிரி சைஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும், இல்லைன்னா பீஸ் வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சு கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்கொயராக எவ்வளோ சூப்பராக கட் ஆகி வந்துட்டுருக்கு. பார்க்கவே அருமையாக இருக்குல்ல. இப்போ அடுத்த கட்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த ஸ்கொயரில் அந்த பக்கம் கார்னருக்கும் இந்த பக்கம் கார்னருக்கும் வச்சுட்டு கட் பண்ணோம்னா நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த மேங்கோ கத்லி ட்ரையாங்கிள் ஷேப்பில் சூப்பராக கட்டிங் ஆகி வந்திருக்கு. பார்க்கவே இவ்வளோ அருமையாக இருக்குன்னா சாப்பிடவும் செம்மையாக இருக்குங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு ட்ரையில் அடுக்கிடலாம். அருமையான மேங்கோ கத்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ட்ரையில் அடுக்கிறதுக்கப்புறம் இன்னும் அழகாகிடுச்சு. சாப்பிட செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்களா நம்ம வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். ஓகே மக்களே, நான் செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டனை தெரியும், லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.